கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு கணவன் மனைவி ஆயிடுறீங்க. இப்போ இதில் நீங்கள் பாருங்களேன், இது வந்து வெறும் கணவன் மனைவி உறவு கிடையாது. அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டதுலேருந்து அந்த பையனோட சர்வைவிங் லீகல் ஹேராக அந்த ஒய்ஃப் வந்துடுறா. கரெக்டு தானே? இப்போது ஹஸ்பண்ட் இருக்காரு, அவளோட லீகல் ஹேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்துடுவா. அப்போ சட்ட ரீதியாக ஒரு இணைப்பு நடந்துருது இல்லை? நாளைக்கு அந்த பையனோட சொத்துல பாகம் உங்களுக்கு இருக்குன்னு கேட்குறீங்களா, அப்போ கௌரவம் வரதே கிடையாதே. அப்போ ஓகேன்னு சொல்கிறோம்ல நம்ம. இப்போ இந்த பையனோட சொத்தில் எனக்கு பாகம் இருக்குன்னு உள்ளார வந்துடுறீங்க. இந்த பையனோட எல்லா அவனோட பேங்க் டெபாசிட்லேருந்து எனக்கு உரிமை இருக்குன்னு நம்ம கேட்குறோம். அந்த சட்ட ரீதியான இணைப்பை பிரிக்கிறதுக்கு தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த கேஸில் நீங்கள் சொன்னீங்கல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் வந்து அவனை நீங்கள் விட்டுட்டீங்க. அவன் எங்கேயோ ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணீங்க, 3 மாதம் அவன் கூட வாழ்ந்தீங்க, அப்புறம் நீங்கள் அவனை விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் போய் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இந்த பையன் யாரையுமே கல்யாணம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இவளை தான் மனைவின்னு நினச்சிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒரு சொத்து இருக்குது, அந்த பையனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த சொத்தில் உங்களுக்கு பாகம்னு சொல்வீங்களா, சொல்ல மாட்டிங்களா? அவன் தானே மனைவி. அவன் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவள் தான் மனைவி. ஏன்னா தார்மீகமாக கல்யாணம் பண்ணியிருக்கான். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.